நேற்று மட்டும் இஸ்ரேலால கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பகுதிகளில் லெபனானுக்குள்ள மிக கடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்குது. இதுவரைக்கும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை விட பல மடங்கான தாக்குதல்கள் 10 நிமிஷத்துல 100 பகுதிகளில் நாங்க மிசைல் அட்டாக் பண்ணிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றார்கள். அந்த பகுதிகள் எதென்று பார்த்தா, இஸ்ரேல் சொல்ற அடிப்படையில் எந்த பகுதிகள் அவர்கள் சொல்றார்கள் என்று பார்த்தா, லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாக்களினுடைய முகாம்களை தான் நாங்க குறிவச்சு தாக்குறோம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றார்கள். ஆனா உண்மையில எந்த பகுதிகளில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கதா லெபனானினுடைய செய்திகள் வெளியாகுதுன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பொதுமக்களினுடைய இருப்பிடங்கள், அந்த கட்டடங்கள் மேலதான் மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தி நேற்று மட்டுமே 200 பேருக்கு மேற்பட்ட பொதுமக்கள் லெபனானுக்குள்ள உயிரிழந்து போயிருக்கிறார்கள். இந்த சீஸ்ஃபயருக்கு தானே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் படி லெபனானோட சேர்த்து ஈரான், லெபனான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 4 நாடுகளுமே யாருமே எந்த ஒரு நாட்டின் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்றதுதான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம். ஆனா அதையும் மீறித்தான் இப்ப இஸ்ரேல் லெபனானுக்குள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றார்கள் என்று சொன்னா, எங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈரானோட மட்டும்தான், நாங்க லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லல. லெபனானினுடைய பெய்ரூட் பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல நாங்க ஹிஸ்புல்லாக்கள் அழிக்கலாம் என்ற பெயர்ல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலதான் இப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்துமீறிய இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு இப்ப ஏனைய உலக நாடுகள், யூகே, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா இந்த நாட்டினுடைய உலக தலைவர்கள் எல்லாம் லெபனானையும் சேர்த்து தான் இந்த சீஸ்ஃபயர் மேற்கொள்ளப்பட்டிருக்குது, தயவு செய்து தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்லி இஸ்ரேலை விமர்சிச்சும் எச்சரிச்சும் கருத்துக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப வரைக்கும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தின மாதிரி தெரியல. அடுத்த இஸ்ரேலினுடைய காசாவா லெபனான் மாற போகுதா என்ற ஒரு கேள்வி இப்ப உருவாகி இருக்குது. தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.